வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகா யோகி நதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்திற்கு வந்திருக்கிறோம். அவன் சிரத்தையுடன் அந்த தேவதைக்கு பூஜை செய்கின்றான். தவிர நானே அமைத்து தந்த பலனை அந்த தேவதை மூலமாக அவன் பெறுகின்றான். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருந்தாரு? பக்தன் எந்த தேவதை கிட்ட எந்த வரத்தை வேண்டி ரொம்ப பொறுப்பா பூஜை செய்து வணங்குறானோ அவனுக்கு அந்த தேவதை மேல நம்பிக்கையை உண்டு பண்ணி அந்த நம்பிக்கையின்படி அவன் அந்த தேவதையை வணங்கி அந்த தேவதை கிட்ட அவனுடைய விருப்பமான விஷயங்களை விருப்பமான எதையும் பெற்றுக்கொள்கின்றான். அது எப்படி வழங்கப்படுகிறது? அந்த தேவதை மூலமாக கிருஷ்ணர் தான் கொடுக்கிறார். அவனுக்கு கிருஷ்ணர் கொடுக்கறதெல்லாம் தெரியாது. நான் இந்த தெய்வத்தை வணங்கினேன், அதனுடைய பலனா நான் விரும்பினது எனக்கு கிடைச்சது அப்படின்னு அவன் திருப்திப்பட்டுக்குவான். அவன் அந்த செயலை அந்த பூஜையில எவ்வளவு சிரத்தைன்னா பொறுப்புணர்ச்சியோட செய்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலனும் அவனை சேருது. அந்த தெய்வத்தின் மூலமாகவே அந்த பலனும் அவனுக்கு சேருது. உதாரணமா பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது என்ன? ஆசை வேற, நம்பிக்கை வேற. ஒரு செயலை பொறுப்பா செய்யறதுக்கு அது நல்லபடியா நிறைவேறணும்னா அந்த செயலினுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கம் உனக்கு தெளிவா இருக்கணும். அந்த செயலினுடைய முடிவு, அந்த செயலுக்குன்னு ஒரு விளைவு, அதனால் நீ அடையக்கூடிய பலன், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த இலக்கு. அந்த இலக்கு உனக்கு தெளிவா இருந்தா தான் அந்த செயலை பற்றிய தீர்மானத்தையே உன்னால எடுக்க முடியும். அந்த விருப்பத்துல உனக்கு தெளிவில்லைன்னா அந்த செயலோட முடிவை நோக்கி நீ உன்னால அதை எட்டி பிடிக்க முடியாது. எல்லாரும் நினைக்கிறாங்க, படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேருமே சிலர் பாடங்களை நல்லா படிப்பாங்க, நிறைய மதிப்பெண்கள் வாங்குவாங்க. ஆனா சமூக நடவடிக்கை, மக்களுடைய குணாதிசயம், அரசாங்கத்தினுடைய குணாதிசயம், தன்னோட சக மாணவர்களுடைய குடும்ப பின்னணி, தன்னுடைய குடும்ப பின்னணி, நாம எங்க தேர்வு எழுதி வேலையை தேடுறதுக்கு அதுக்கான இலக்கை அடைய போறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில யதார்த்தமான நடைமுறைகள் எதுவுமே தெரியாம இருப்பாங்க. ஆனா முதல் மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. கல்வியில மனனம் பண்ணதுல சரியான இருக்கும். ஆனா அவங்க இலக்கு எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வேணும். எந்த மாதிரி வேலை வேணும் அதெல்லாம் தெரியாது. எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை வேணும், அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு காலம்பூரா போராடிட்டு இருப்பாங்க. இப்ப நீ பார்க்கலாம், கல்யாணமாகி கணவனோடையோ கல்யாணமாகி மனைவியோடையோ குழந்தைகளோடையோ திரும்பவும் அந்த தேர்வு எழுதுறதோ வேலைக்கு முயற்சி பண்றதையோ பார்க்கலாம். நீ அது வரைக்கும் வேலை செய்யாம சும்மாவா இருந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க? ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. அந்த வேலையை அவங்க வேலையாகவும் வாழ்க்கை தேவையாகவும் பொருட்படுத்துறது இல்லை. அவங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை எதிர்பார்க்கிறாங்களே, அந்த வேலையைத்தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த வேலைக்கு கையூட்டாக, அதாவது அபராத தொகை மாதிரி எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க பணத்தை. அதுக்கப்புறம் எதுக்காக அப்படி ஒரு நம்பிக்கைன்னா, அப்படி ஒரு எண்ணத்தை நம்பிக்கையை வளர்த்துக்கிறது. மாத ஊதியம் இந்த மாதிரி தவறாம கிடைச்சிரும், அந்த ஊதிய உயர்வு அடுத்தடுத்து ஊதிய உயர்வும் பின்னால ஓய்வு ஊதியமும் எல்லாமே கிடைக்கும்
நம்ம அதை வச்சு சுகமா இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிறது. அந்த இலக்கை நோக்கி போகும்போது அந்த இலக்குல ஒரு தெளிவின்மை அப்படிங்கிறது தான். ஏன்னா மாத ஊதியமோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முதிர்ந்த தொகை, முதிர்ந்த வயதிற்கு பின் முதிர்ந்த தொகை ஓய்வூதியமா கிடைக்கும், அதுல நான் சௌக்கியமா இருந்துக்குவேன் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெளிவு இல்லை. அது எப்படி நடக்கும், எவ்வளவு பேருக்கு அப்படி நடந்திருக்குது, இதுக்கு முந்தின காலங்கள் எப்படி நடந்தது, இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்குது, இனிமே எப்படி நடக்கும், அரசாங்கத்தோட நிலைமை என்ன, சராசரி காலத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு, விலைவாசி எப்படி இருக்கு, எந்த நடைமுறையுமே தெரியாது. அப்போ இதனுடைய விளைவா நாளைக்கு என்ன ஊதியத்துல நீ வேலைக்கு போறியோ அந்த ஊதியம் நமக்கு இன்னொரு 30 வருஷம் கழிச்சு அது எப்படி பயன்படும், அதனுடைய தன்மை எந்த மாதிரி இருக்கும், அதை நம்ம அடைய முடியுமா, எத்தனை பேர் போட்டியில் இருக்கிறாங்க, அதுல நம்மளால எவ்வளவு கையூட்டு கொடுக்க முடியும், அபராத தொகை எப்படி நம்ம அந்த இலக்கை அடைய முடியும், எந்த ஒரு நடைமுறையும் நமக்கு அது சரிதானா அப்படிங்கிறதெல்லாம் பொருந்தி பார்க்கறதுக்கு வாழ்க்கையோட லட்சியம் இவ்வளவுதானா, வாழ்வின் இயக்கம் உண்ணுதல், கழித்தல், உறங்குதல், ஓய்வு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல், ஆகார நித்திர பய மைதுனம், இது மட்டும்தான் லைஃபா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? மனித பிறவி கிடைச்சிருக்குல்ல, நீ உழைக்காம சும்மா இருக்க சொல்லி கிருஷ்ணர் சொல்லவே இல்லை. எப்படி உழைக்கணுங்கிறதையும் சொல்லி இருக்கிறார். அந்த உழைப்பின் வாரா உறுதிகள் எதுவுமே இல்லை. உழைப்பால தான் ஒருத்தனுடைய வாழ்க்கை சிறக்கும். நான் செயல்படலைன்னா என்ன பின்பற்றி யாரும் செயல்படாம போயிடுவாங்கிறதுக்காகவே நான் செயல்படுறேன், என்னுடைய செயலால எனக்கு எந்த பிரயோஜனமும் எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து நான் செய்யலைன்னு அவரே சொல்றாரு. செய்துதான் ஆக வேண்டிய கட்டாயமும் கிடையாது. நான் ஏன் செய்யலை அப்படின்னு என்ன கேள்வி கேட்கவும் ஆள் இல்லை. ஆனா நான் செயல்படுவேன். எதுக்காகனா என்ன பின்பற்றி எவனும் செயல்படாம இருந்துடக்கூடாது. அப்படி செயல்படாம இருந்துட்டான் அவனுடைய உடலை கூட அவனால நடத்திக்க முடியாது அப்படின்னு அவரே வருத்தப்படுவார். அப்ப கடமையை செய்ய சொல்ற அந்த கிருஷ்ணர் கடமையை கைவிட சொல்லல. எதை செஞ்சாலும் எனக்கு நிவேதனமா செய்யணும் பக்தனுக்கு தான் சொல்றாரு. அதை உன்னோட லாப நஷ்டங்களை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கொடுத்து என்னை சார்ந்து என்ன மாதிரி நீ செயல்படுன்னு சொல்லுவாரு. ஆனா பக்தன் அல்லாத மற்றவர்களை அவர் அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தலை. ஆனா செயல்படுறதுக்கு காரணம், நான் செயல்படுறதுக்கு காரணம் என்ன முன்னுதாரணமா வச்சு எவனும் செயல்படாம போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றாரு. எப்போ ஒருத்தன் அவன் மனதாலேயோ உடலாலேயோ களைப்பாக இருந்தாலும் கூட, ஆனா அந்த நோக்கத்துல செய்ய வேண்டிய இலக்குல செய்ய வேண்டிய செயலோட இலக்கு என்ன, அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய விளைவு என்ன, அதை நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருந்ததுன்னா, அவனுக்கு களைப்பு இருந்தாலும் சலிப்பு இருந்தாலும் அந்த செயல்ல இறங்குற வைராக்கியம் மட்டும் இருந்தால் போதும். அந்த செயல்ல ஈடுபட அவனுக்கு அறிவும் அதனுடைய சுலபமான அந்த செயலை வெற்றிகரமா செய்யக்கூடிய வழியும் தானா கிடைக்கும். உற்சாகம் அவனுக்கே பொங்கி வந்துடும். ஆனா ஆரம்பிக்கும் போது அவ்வளவு உற்சாகம் இருக்காது. ஆனா அந்த செயல்ல ஈடுபட ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு உற்சாகம் வந்துடும், உடலுக்கு பலம் வந்துடும், புலநடக்கம் வந்துடும், பசி தாகத்தை பொருட்படுத்த மாட்டான், சுலபமாகவும் கஷ்டப்படாமலும் அது இவ்வளவு எப்படா இந்த செயல் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இல்லாமலும் ஆனந்தமா செயல்படுவான். காரணம் இலக்குல தெளிவு இருந்ததுனால. இலக்குல தெளிவில்லைன்னா நீ ஆரம்பிக்கும் போது சுவாரஸ்யமா தான் ஆரம்பிப்ப, ஈடுபடும் போது சரியாத்தான் ஈடுபடுவ. ஆனா போக போக பாதிக்கு மேல சந்தேகம் வரும், களைப்பு வரும், பயம் வரும், விரக்தி வரும், வெறுமை வரும், யாரையாவது பார்த்து அவங்க சொல்ற விமர்சனங்களுக்கு யோசிக்க வரும். ஒரு பிராமணன் உபன்யாசத்துக்கு போனான். அங்க சம்பாவனை அவனுக்கு ஒரு அழகான காமதேனு மாதிரி அற்புதமான பசுங்கன்றுக்குட்டி கொடுத்துருந்தாங்க, தானமா கிடைச்சது. அற்புதமான கன்றுக்குட்டி, பசுங்கன்று. அதனுடைய அழகே தனி, அதனுடைய வளமும் தனி. பால் குடிக்கிறத கடந்து நல்ல வளர்ந்த கன்று, அதனுடைய தாயும் கூட இருக்கு. ஆனா அந்த தாய் அவன் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பிட்டான். கன்றை வாங்கிக்கிட்டு வாரான்.
3 பேர் எதிர வர்றானுங்க. இந்த பிராமணன்ட்ட இருந்து இந்த கன்றுக்குட்டியை அபகரிக்கணுமே அப்படின்னு பாக்குறாங்க. கன்றுக்குட்டியை அபகரிச்சாச்சுன்னா தாய் பசுவையும் தானா எடுத்துக்கலாம். கன்றுக்குட்டியை விட்டுட்டு தாய் பசு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தாய் பசுவை விட்டுட்டு கன்றுக்குட்டியும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவனுங்க திட்டம் அது. வீட்டில் இருக்கிற பசுவை சுலபமா களவாண்டுடலாம். ஆனா இவன் கையில தூக்கிட்டு வர இந்த கன்றை இவங்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். புடுங்க முடியாது, அவனை அடிச்சு புடுங்க முடியாது, வழிப்பறி பண்றது சௌரியப்படாது. அவனாவே வேண்டாம்னு விட்டுட்டு போகணும். என்ன பண்ணலான்னு 3 பேரும் யோசிப்பான். ஒருத்தன் வருவான், சுவாமின்னு வணங்குவான். வணங்கிட்டு, என்ன சுவாமி, பவித்திரமானவர் நீங்க, அழகான ஒரு அற்புதமான சேவையை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, இப்படி போய் பன்றிய போய் கையில அணைச்சு தூக்கிட்டு வர்றீங்களே அப்படின்னு அருவருப்பா முகஞ்சொலிச்சு சொல்லிட்டு போயிடுவான். அடே, உனக்கு கண்ணு தெரியலையா, அறிவில்ல, இது பன்றி கிடையாதுடா, பசுங்கன்றுடா அப்படின்னு சொல்லுவாரு. என்னமோ போங்க சாமி, நான் ஒன்று சொன்னா நீங்க ஒன்று சொல்றீங்க. எனக்கு என்ன பன்றிக்கும் பசுங்கன்றுக்கும் அடையாளம் தெரியாத நானே மாடு மேய்க்கிறவேன், என்கிட்ட போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவான். உங்களுக்கு என்ன நேரமோ அப்படின்னு. என்ன இப்படி கிறுக்க மாதிரி உளறிட்டு போறான் அப்படின்ட்டு அவர் போறாரு. அடுத்து அவனுடைய கூட்டாளி இன்னொருத்தன் வாரான். எதிர வந்து, சுவாமி அப்படின்னு வணக்கம், தண்டம் சமர்ப்பிக்கிறேன் சாமி அப்படின்னு வணங்குறான். வணங்கிட்டு கொஞ்சம் விலகி நின்று, ஐய என்ன நாயை போய் கூட்டிட்டு போறீங்க, நாயெல்லாமா நீங்க வளர்ப்பீங்க வீட்டுல அப்படின்னு முகஞ்சொலிக்கிறான். இவருக்கு ஆச்சரியம், என்னடா ஒருத்தன் பன்றின்னு சொல்லிட்டு இப்பதான் போறான், இவன் என்ன நாயின்றான் அப்படின்னு கண்ணுக்குட்டியை பாக்குறாரு. இவனுக்கு உள்ளூர சந்தோஷம். ஆகா, 2வது அடியில சந்தேகமா கண்ணுக்குட்டியை பார்த்துட்டான்ல, கண்ணுக்குட்டியும் பாக்குறாரு, உற்று பாக்குறாரு. கன்றுக்குட்டிடா, என்னடா இது பசுங்கன்ற போய் நாயின்ற அப்படின்னோடனே, போங்க சாமி, அது இருந்தாலும் நாய் காவலுக்கு, நான் காட்டுக்கு கூட இப்படி ஒரு நாய் வேணும்னு தான் பாக்குறேன் அப்படின்னு, காவலுக்கு வேணும்னு. நல்லதுதான், உங்களுக்கு காவலுக்குன்னு நீங்க விரும்பி வாங்கிட்டு போறீங்க, அது என்ன செய்யறது அப்படின்ட்டு அவன் போயிருவான். அவனுடைய விளக்கங்களையும் கேட்டுட்டு, ஆணித்தரமா அவன் சொல்றதையும் கேட்டுட்டு இவரு கொஞ்சம் குழப்பத்தோடையே கொஞ்சம் பாதி நம்பிக்கை போயிருச்சு. அடுத்து கொஞ்ச தூரம் போறாரு. அவன் வர்றான். வந்த உடனே நெடுஞ்சாங்கடையா விழுகிறான். விழுந்த உடனே, ஆடு என்ன விலை சாமி அப்படிங்க, அருமையான கடாயா இருக்கு அப்படிங்க. இவருக்கு ஆச்சரியம் தாங்கல. என்னடா உளர்ற, ஒருத்தன் பன்றிங்கிறான், இவன் ஒருத்தன் நாயின்றான், இப்ப நீ வந்து ஆடுங்கிற அப்படின்னு. அப்படியா சாமி, ஒருவேளை ஆளுக்கு தகுந்த மாதிரி முகம் மாறக்கூடிய வேதாளமா இருந்தாலும் இருக்கும். இது ஏதோ பில்லி சூனிய வேலை, மாந்திரிகமான, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வடிவத்தை காட்டுது. உங்களுக்கு பசுங்கன்றா காட்டுது, அவனுக்கு பன்றியா காட்டியிருக்கு மூஞ்சிய, ஒருத்தனுக்கு நாயா காட்டியிருக்கு, எனக்கு ஆடா காட்டுது. எவ்வளவு நேரத்துக்கு இந்த வடிவத்துல இருக்குமோ? அப்பாடி, இப்படி ஒரு மாய பிசாசெல்லாம் கொண்டு போய், அதுவும் பிராமணன், நீங்க என்ன சுவாமி நீங்க அப்பாவியா இருக்கீங்களே, யாரோ ஒரு பிரம்மராட்சஸ் விதவிதமான வடிவத்துல உங்ககிட்ட வந்திருக்கிறான் போல, பேயோ பில்லி சூனியமோ என்னமோ, ஐயா சாமி ஆளை விடுங்க, உங்களை பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க, எப்பவுமே ஆபத்தான வேலையில நீங்க இப்ப சுலபமா ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு விழுந்தடிச்சு ஓடி போயிடுவாங்க. இவருக்கு பயம் வந்துடும். தேவையில்லாம அவனுங்க ஏன் நம்மகிட்ட பொய் சொல்ல போறானுங்க அப்படின்ட்டு டக்குன்னு கண்ணுக்குட்டியை கீழே போட்டு தலைதறிக்க ஓடி போயிடுவார். இந்த 3 பேர் வந்து கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் பசுங்கன்றையும் அவித்துட்டு ஓடிடுவாங்க. அப்பா, தாய் பசு இங்க வந்து பார்த்தா பசுவை காணோம், நல்ல வேலை மாய பசு, அது நம்ம கண்ணுக்குட்டியை தூக்கி போட்ட உடனே அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு வீட்டுக்குள்ள போயிடுவார் கதவு பூட்டிக்கிட்டு. இந்த போக்கிரிகள் இப்படி ஏமாத்திட்டாங்கிறத அவர் உணரவே இல்லை. அது மாதிரி நமக்கு ரஜகுணம் தமோகுண போக்கிரிகள் இருக்காங்களே, அந்த போக்கிரிகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். புத்தியாலையும் புலன்களையாலையும் என்ன வேணுமோ வேணுங்கிறதுல ஒரு உறுதி தெளிவு இல்லைன்னா
அவன் அலபாஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அலபாயும் போது அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? உற்சாகமா எதை ஆரம்பிச்சாலும் பாதியிலேயே நிற்கும். அப்புறம் அடுத்த செயலை ஆரம்பிப்பான், அதுவும் பாதியிலேயே நிற்கும். யாருடைய விமர்சனங்களாலேயோ, உடற்களைப்பினாலேயோ, பொருளாதார நஷ்டத்தினாலேயோ, ஏதாவது ஒரு வகையில அவன் எல்லாத்தையுமே கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசி, 99% நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட அந்த செயலை கைவிட்டுட்டு வெற்றியை விட்டுட்டு போயிடுவான். இது எல்லாம் உறுதியற்ற மனதால ஏற்படக்கூடிய விஷயம். செயலோட முடிவுல தெளிவு இல்லை. அப்படி செயலோட முடிவுல தெளிவு இல்லாம இருக்கிறவன் அந்த வரத்தை அடைய முடியாது. அவன் சிறு தேவதைகள், முழுமுதற் கடவுள், பகவானுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் பகவானுடைய அங்கம்னு தான் ராமானுஜாச்சாரியார் நமக்கு விளக்கம் சொல்றார், சுட்டி காட்டுறாரு. பகவானுடைய உன்னுடைய அங்கம் உனக்கு எப்படி துரோகம் பண்ணும்? உன்னுடைய அங்கம் உன்னுடைய விருப்பப்படி தான் வேலை செய்யும். உன்னுடைய கை, உன்னுடைய கால், உன்னுடைய கண்ணு, உன்னுடைய மூக்கு, உன்னுடைய காது, உன்னுடைய ஆபரணம் உன் விருப்பப்படி தான் வேலை செய்யும். அதை நீ யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பரிவு காட்டலாம், அவங்கள வளர்க்கலாம், ஆதரிக்கலாம், கண்டிக்கலாம், திசை திருப்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் உன்னுடைய அங்க அவயங்களை வச்சு. அதே மாதிரி அவனுக்கு அனுக்கிரகம் பண்ண தயாரா தான் இருப்ப. சிரத்தையோட பூஜையெல்லாம் பண்ணான். பலன் அடைய போற நேரத்துல இந்த பலனுக்கு நாம செஞ்சிருக்கிற பூஜை சரிதானா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கு வரும். அந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, நாம செல்வம் வேணும்னு கேட்டோம், ஆனா லக்ஷ்மியை பற்றியே இதுல நம்ம எந்த பூஜையும் பண்ணல. ருத்ரமூர்த்தியை தான் யாகத்துல கூப்பிட்டு இவர் ஆகுதி எல்லாம் கொடுத்தாரு, வணங்கினாரு. அப்ப நம்ம நடத்தின இந்த யாகத்தினால பலன் ருத்ரமூர்த்தியால நமக்கு எப்படி செல்வம் தர முடியும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சுன்னா அவன் என்னவான்? சிவனால செல்வம் கொடுக்க முடியாது அப்படின்னு தோணிடும். சீனிவாச பெருமாள் தான் செல்வம் கொடுப்பாருன்றுவான். அப்ப அவருக்கானது வேலையை செய்வோம் அப்படின்னு அடுத்த பாதியில விட்டுட்டு அங்க போவான். இந்த முழுமுதற் கடவுள் இருக்காரு கிருஷ்ணரு, ஸ்ரீனிவாச பெருமாளோ, வெங்கடாஜலபதியோ, கிருஷ்ணரோ, நாராயணரோ, இவங்களும் அவனுக்கு அவனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேவதைகளைப் போலவே அவங்களும் அதே நிலைமைக்கு வந்துருவார். நாராயணரு மகாவிஷ்ணு கூட மற்ற தேவதைகள்ல ஒருத்தரா வந்துருவாரு. வர்றதுக்கு காரணம் இவன் அப்படித்தான் அவரை அழைக்கிறான். புரியுதா? இது ஒரு நிறுவனத்துல ஒரு பெரிய கடை இருக்கு, முதலாளி இருக்கிறாரு. நீ அந்த நிறுவனத்துல அந்த கடையில போய் வேணுங்கிற பொருள் வாங்க போற. வேலையாட்கள் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ தேடுற பொருளை எடுத்து தர்றதுக்கு அது எங்க இருக்குதுன்னு தெரியாம அந்த பல்பொருள் அங்காடிக்குள்ள சுத்தி வர்ற. அங்க முதலாளியும் வேலைக்காரங்களை செக் பண்ணிட்டு தேர்வு பண்ணிட்டு ஏதோ ஒரு கொள்முதல் கொண்டு வந்து இறக்கினதை பார்த்துட்டு திரும்ப கல்லாவுக்கு வர்றாரு. வர்ற வழியில நீ திகச்சு நிக்கிறத பாக்குறாரு. என்ன வேணும்னு கேட்கிறாரு. இன்னது வேணும் அப்படின்னா நீ வேலைக்காரனை போலயே சொல்ற. அந்த ஆளை வேலைக்காரனா நினைச்சு அது எங்க இருக்குது அதை எடுத்து கொடுங்க, இங்க ஆளே இல்லையா இதை நிறுத்தி தர்றதுக்கு, அதை எடுத்து கொடுங்கன்னா இந்தா நான் வரேன் அப்படின்னு வருவாரு. வந்து எடுத்து கொடுப்பாரு. அவன் முதலாளியா அவரை நினைக்க மாட்டான். என்ன நினைப்பான்? இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அவரும் ஒருத்தர், எங்கிட்ட போயிட்டு வேலையில டிமிக்கி அடிச்சுட்டு எங்கிட்ட சுத்திட்டு வராரு அப்படின்னுங்கிற எண்ணத்துல இவன் அதிகாரமா அவர்கிட்ட பொருள் கேட்பான். ஏன்னா இவர் வாடிக்கையாளராம், அந்த கடையை வாழ வைக்கிறவர், பொருள் வாங்கி அந்த கடைக்கு லாபத்தை தரப்போறவர் அப்படிங்கிற கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த வாய்க்கொழுப்பு குணத்துல இருக்கக்கூடிய அந்த திமிர்வாதம் எல்லாம் சேர்ந்து ஒரு அகங்காரத்தோட அவன் அவர்கிட்ட வேலை வாங்குவான். அவரும் பணிவோட வேலைக்காரனோட வேலைக்காரை மாதிரி இவர் ரொம்ப பணிவோடையே அந்த பொருளை அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு கொடுப்பாரு. இவர் போய் வேலைக்காரனால அந்த முதலாளியால நியமிக்கப்பட்டவர் ஒருத்தர் தான் அந்த பொருளுக்கு கட்டணம் வசூல் பண்றதுக்கு அந்த இடத்துல இருப்பாரு. கல்லாப்பட்டியில உட்காந்துட்டு கேஷியரை யார் இருப்பா? கிருஷ்ணருடைய ஆள் தான். அங்கதான் இருப்பான் அந்த முதலாளியோட ஆளு. இவன் போய் அங்க பொருளை கொடுத்துட்டு
என்ன வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறீங்க, நான் ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா அந்த காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போவான். அதே மாதிரி முழுமுதற் கடவுளும் அப்படி நடந்துக்குவார். யாருக்காக? பக்தனுக்காக, அவனுடைய விருப்பத்துக்காக, அவனுடைய சுதந்திரத்துக்காக. தேவதைகளைப் போலவே அவர் நடந்துக்குவார். அதனாலதான் இங்க அவர் எடுத்து சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட, நானே அமைத்து தந்த பலனை அந்த தேவதை மூலமா அடைவான்றாரு. அவர் அமைச்சு தந்த பலன் என்ன மாதிரியான பலனா இருக்கும்? இவனுக்கு அந்த பொறுப்புணர்ச்சியோட இவன் எந்த அளவுக்கு அந்த பூஜையை நடத்தினானோ அதுக்கு தகுந்த பலன் இருக்கும். அதுல அவனுக்கு சிரத்தையோட அந்த பூஜையை செய்ய முடிகிறதுக்கு காரணமே அந்த முழுமுதற் கடவுளுடைய அனுமதி தான். இல்லைன்னா அவன் சிறு தெய்வத்தை கூட சிரத்தையோட வணங்க முடியாது. அவனுக்கு தேவையோட உறுதியை தர்றதும் கிருஷ்ணர் தான். இதுதான் வேணும் எனக்குன்னு. ஏன்? ருத்ரமூர்த்தி தானே குபேரன். அவரை வணங்கினதுல இவனுக்கு என்ன சந்தேகம்? ஏன் குபேர சம்பத்து கிடைச்சா இங்க செல்வந்தனா இருக்க மாட்டோமா? தாராளமா இருக்கலாம். அதுல ஏன் மனக்லேசம் வருது? உறுதியற்ற மனநிலை, புலன்கள் பின்னால் அலைகிற கள்ளத்தனம், நேர்மைங்கிற போர்வையில பணக்காரன் ஆகிட்டா நம்ம எது வேணாலும் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற உள்ள அர்த்தத்துல கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு, செல்வந்தனானா நான் சீரஞ்சிறப்புமா எல்லா தர்ம காரியங்களும் நல்ல காரியம் குடும்பத்தெல்லாம் நல்லபடியா பார்த்துக்குவேன்னு வெளிப்போர்வைக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அனுபவிக்கிற கள்ளத்தனம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு சந்தேகம் வரும், செயல் மேல சந்தேகம் வரும். கள்ளத்தனத்தினால தப்பு கிடையாது. அதே கள்ளத்தனத்தை நான் அனுபவிக்கிறதுக்காகத்தான் எனக்கு நான் செல்வத்தை தேடுறேன்னு அவன் முன்னாடி போயிருந்தானா அதை அடைஞ்சிருவான். அதை ஒளிச்சு வச்சுக்கிட்டு வேற முகத்தை காட்டுறதுனாலதான் இவனுக்கு சந்தேகமே வருது. எல்லாமே அவரவர் சொந்த மனோபாவத்துல உறுதியற்ற நிலை, தன்னுடைய புலன்களை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்களை எப்போ தனக்குத்தானே மறைச்சு வேற மாதிரி காட்டுறானோ, அவ வெளியில காட்டுறதுங்கிறது எங்க காட்டுறான்? மற்றவர்களுக்கு இவன் காட்டுறது. இப்ப நான் இருக்கேன், நான் என்னை பத்தி எப்படி உங்ககிட்ட காட்டிக்கிறேனோ அது என்னுடைய விருப்பம். நான் காட்டுறத நான் எந்த மாதிரி என்னோட அபிப்பிராயத்தை நான் உங்ககிட்ட என்னை பற்றி சொல்லி உருவாக்க விரும்புகிறேனோ அதை நான் மட்டும்தான் நம்ப முடியும். நீ அந்த நேரம் அவரை பத்தி அவர் இப்படித்தான் சொல்றாரு, சரி அது அவர் இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டு நீ போயிடுவ. என்ன நான் எந்த மாதிரி காட்டணும்னோ அந்த அடையாளத்துல என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்ட. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட நான் எந்த மாதிரி காட்டுறனோ அதே மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நான் தான் நினைச்சுக்குவேன், என்னை இப்படி நினைக்கிறான், நான் அவங்கிட்ட இப்படி காட்டிக்கிட்டேன், என்னைய தர்ம சிந்தனை உள்ளவனா காட்டிட்டேன், இவங்கிட்ட என்ன ஆசிரியனா காட்டியிருக்கேன், இவங்கிட்ட என்னைய பக்தனா காட்டியிருக்கேன், அவங்கிட்ட என்ன செல்வந்தனா காட்டியிருக்கேன், இவங்கிட்ட நான் தானம் வாங்கக்கூடிய தகுதி உள்ளவனாகவும் நீ எனக்கு தானம் தரக்கூடியவனாகவும் இருக்கலாம்னு நான் அவன்கிட்ட காட்டியிருக்கேன் அப்படின்னு நானா தான் நினைச்சுக்குவேன். வகை வகையா நான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மூஞ்சியை காட்டியிருக்கேன் நானா நினைச்சுக்கலாம். ஆனா யாருமே என்னைய நான் காட்டின மாதிரியே அவங்க என்னைய நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்னைய பார்த்தா என்ன தோணுதோ அப்படித்தான் அவன் கோணத்துலதான் அவன் என்னைய பார்ப்பான். நான் காட்டின மூஞ்சியில அவன் பார்க்க மாட்டான். இப்ப புரியுதா? நானுங்கிற இடத்துல ஒவ்வொருத்தரையும் வச்சு பார்த்துக்கோங்க. நீங்க எல்லாம் அப்படி காட்டினதா நாம தான் திருப்தி பட்டுக்கலாம். ஆனா பாக்குறவே நீ காட்டின மாதிரி பார்க்க மாட்டான். புரியுதா? இது உண்மையான உண்மை. அதனால சிரத்தைய பகவான் கொடுத்தாதான் உண்டு. சிரத்தையும் அவர் தான் தர்றாரு. சிறு தேவதைகிட்ட வணங்குறதுக்கான பொறுப்புணர்ச்சியும் அதுல நம்பிக்கையும் அதுல அந்த சிரத்தையோட பொறுப்புணர்ச்சியோட அந்த பூஜையை நடத்தி அதுல முடிவு வரைக்கும் இலக்குல தெளிவா ஆகிறதுக்கும் அவர் தான் தர்றாரு. அந்த தெளிவா இவன் பூஜை செஞ்சதுக்கு பலனை அந்த தேவதை தர்றதுக்கு காரணமும் அந்த தேவதை கிட்ட இவர் தான் கொடுத்து அந்த பலனை அவனுக்கு கொடுக்க வைக்கிறார். இப்படி அவர்கிட்ட வாங்குறதுக்கு பதிலா உத்தமமானது என்னது? அவர்கிட்டயே வாங்கலாம். அவர்கிட்டயே வாங்குறதுக்கு பதிலா அவரையே வாங்கலாம். எது உத்தமம்? இலக்கு எதுவோ நீ அடையக்கூடிய இலக்குல
கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சேன்னா என்னுடைய புலன் தேவையோ, வரட்டு கௌரவமோ, மதிப்போ, அந்தஸ்தோ, உலகியல் வாழ்க்கை, உற்றார் உறவினர், சொந்தம் பந்தம், மனைவி, மக்கள், பிள்ளை, இப்படி பெருமையான வழிகள்லையோ என்னுடைய வம்சம் விளங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கோ ஆசைப்படுறதெல்லாம் ஆசைப்பட்டு கடைசியில இது எல்லாத்துக்கும் காரணத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறவனும் பகவான் தான். பகவானை அண்டி பிழைச்சோம்னா நமக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? இதெல்லாம் வச்சு பிழைக்கலாமா? இல்லை நான் மட்டும் என்னைய மட்டும் பகவான் காப்பாத்துவானா? நான் இந்த வம்சத்துல மறுபடி பிறந்து இறந்து சுத்திக்கிட்டு இருப்பேனா? இதுல எத்தனையோ ஆன்மீக பாதைகள் இருக்கு, எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க, விதவிதமான ஆசைகளும் விதவிதமான ஆன்மீக பாதைகளும் இருக்குது. எத்தனையோ தெய்வங்களை வழிபடுற மாதிரி எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க. எல்லாமே மாயைன்னு சொல்ற ஒரு வகை இருக்குது. குடும்பம்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வகை இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் பூரண உரிமையாளரும், நிகழ்த்துகின்றவரும், பலனளிப்பவரும், பலன்கள்ல இருந்து விளைவுகளாகி அந்த விளைவுகளின் ஆகுதி அதனுடைய விளைவாகி தரக்கூடிய அத்தனை வரத்துக்கும் ஆதி பகவான் தான் காரணம். ஆதி மூலமேனு கஜேந்திரன் கூப்பிட்ட மாதிரி நாம விதவிதமான கற்பனைகள் எல்லாத்தையும் கலந்து வேத இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டதையும் ஆச்சாரியர்கள் காட்டினதையும் எல்லாத்தையும் கடந்து அனுபவப்பட்டு பூரணமா இருந்து தெளிவான முடிவுல இருந்தோம்னா முழுமுதற் கடவுளை சரணடைவதை தவிர வேற எதுக்கும் நம்ம உள்ளமும் வாழ்க்கையும் திரும்பாது. அப்படி ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டனே, அப்ப சுவாரஸ்யம் இல்லாத எல்லாத்தையும் விட்டதோட தப்பு ஏதாவது இருக்குமோ, இழப்பு தான் இருக்குமா எனக்கு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவரு சொல்லுவாரு, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. ஏகம், ஒரே ஒரு குறிக்கோள் உனக்கு, என்னை சரணடைகிறத தவிர உனக்கு வேற எந்த குறிக்கோளும் இல்லை அப்படின்னு உள்ளத்துல அவர் கொடுத்தாச்சு அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் இல்லாம நிம்மதியா அவரை சரணடையலாம். அதுக்கான வழியா இதுக்கு முந்தின யுகத்துல எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில அவர் சரணத்தை பிடிக்கணும். ஆனா இந்த யுகத்துல ரொம்ப சுலபம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நமக்கு உள்ளத்துல தெளிவும் உறுதியும் நம்பிக்கையும் அவருடைய அன்புக்கும் உரியவங்களா சுலபமாயிருவோம். இதுல நம்ம எந்த நிலையில இருந்தாலும், எந்த காலத்துல, என்ன பருவத்துல, வயசுல இருந்தாலும், எதுக்காக நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தாலும் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். மாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையின் பூரணத்துவத்தை தெளிவாகவும் திருப்தியாகவும் கொண்டு போய் அடைய வைக்கிறது இந்த மகாமந்திரம் தான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.